இந்த பூமியில் பிறந்த மனிதர்கள் அனைவரும் ஜாதகம் சாதகமாக வரணும் அப்படின்னு நினைத்து ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, அவங்க பிறந்த நேர கால அடிப்படையில் கட்டத்தில் எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குதோ அதுதான் காலம் கடக்கும் வரை வேலை செய்யுது. ஜாதகம் சாதகமாக வருமா அப்படின்னு தான் எல்லாமே ஓடிட்டு இருக்கிறோம். கரெக்டாக 27 வயசில் கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க பெற்றோர்கள், பையனுக்கு என்ன வயசாகல 27 வந்தோடனே ஜாதகம் வெளியில் விடலாம் அப்படின்னு 27 வயசில் கரெக்டாக ஜாதகத்தை வெளியில் விட்றாங்க. ஒரு 4 இடம் போய் வரன்னு பார்க்குறாங்க, இது செட் ஆகல அது செட் ஆகல அப்படின்னு. அதை காட்டி ஒரு 30 வயது கடந்து விடுகிறது. அப்புறமேட்டு தான் ஜாதகத்தை முழுமையாக பார்க்குறார்கள். ஜாதகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அப்புறமேட்டு தான் ஜோதிடரை நாடி ஜாதகம் சாதகமாக எழுதி கொடு, கிரகங்களை நல்ல இடத்துல போட்டு ஜாதகத்தை சாதகமாக எழுதி கொடு அப்படின்னு ஜோதிடரை சாதகமாக பார்க்குறாங்க. ஜோதிடர் அதுக்கு இசைந்து போகலன்னா ஜோசியம் சரியில்லை, ஜோசியர் சரியில்லை அப்படின்னு பொய் கதையை கட்டி விட்டுறாங்க. இது மீடியேட்டர்களும் சரி பொதுமக்களும் சரி, ஜோசியத்தை கெடுப்பது பொதுமக்கள் தான். சரி, இந்த பதிவினுடைய தலைப்புக்கு வருவோம். கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, கடன் வாங்கியும் பட்டினி. யாராவது கடன் வாங்கி வயிறார சாப்பிட்ருக்குறாங்களா? அரிசி பருப்பு வாங்கி போட்டு சாப்பாட்டுக்காக கடன் வாங்குறாங்களா அப்படின்னா யாருமே கிடையாது. கடன் வாங்கினாவே அது தண்ட செலவு, விரைய செலவு தான். கல்யாணம் பண்ணால் பருவம் அறிந்து நல்ல காலத்திலேயே கல்யாணம் பண்ணணும். காலம் கடந்து வயது கடந்து 35, 40, 45 கல்யாணம் பண்ணி மீண்டும் வாழா வெட்டியாக வாழக்கூடியவர்கள் இப்போ இருக்கின்ற காலகட்டத்தில் அதிகரித்து கொண்டே போகிறது. ஜாதகத்துடைய தலைப்பு பார்த்திங்கன்னா, ஜாதகத்தில் சனி பகவான் இந்த இடங்களில் இருந்தால் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணாதீங்க, திருமணம் செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய தலைப்பு. ஜாதகத்தில் சனி பகவான் எந்தெந்த இடத்துல இருந்தால் அவசரப்பட்டு திருமணம் பண்ணக்கூடாது. இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அப்படி இல்லை, நேரமாக கல்யாணம் ஆயிடுச்சு, காலகாலத்தில் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா திருமண வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு போகணும். கணவன் மனைவிக்குள் சண்டை கட்டிக்கிட்டு பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி விடும். அது எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன பிரச்சனை தரும் அப்படின்னு இந்த பதிவில் பலன்கள் காணப்போகிறோம். இந்த பதிவு கடைசி வரை கேட்டு பயன்படுங்க. ஜாதகத்தில் சனி பகவான் 1, 2, 5, 7, 8 இந்த இடங்களில் இருந்தால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு. ஏன் இந்த இடத்துல இருந்தால் மட்டும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு அப்படின்னா, பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த கட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வார். சனி பகவான் யார் அப்படின்னா, சூரிய குடும்பத்தில் அவர் வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், இருள் கிரகம். சனி அப்படின்னாலே இருள் தான். ஆனால் சனிக்கு என்ன பலன் இருக்குது, என்ன பவர் இருக்குது அப்படின்னா, சனி தான் ஆன்மீக கிரகம். சனி பகவான் தான் இறை பக்தியை கொடுக்கக்கூடிய கிரகம். மந்தன், பொறுமை, கோச்சம், சந்தேக குணம், பிணி பீடை, அதிக உழைப்பு, ஊருக்காக பொது சேவையில் ஈடுபடுவது. ஜாதகத்தில் சனி பகவான் எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த கட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வார். இதெல்லாம் சனி பகவானுடைய அமைப்பு. லக்கணத்தில் சனி பகவான் என்றால் அந்த ஜாதகன் ஜாதகி ஆன்மீக ஈடுபாட்டில், அதாவது சிவன் வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருப்பார். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. லக்கணத்தில் சனி நின்றால் சிவன் வழிபாட்டில் அவங்க
முழு மூச்சாக நிற்பாங்க. கிரிவலம் போகிறேன், பாத யாத்திரை போகிறேன் அப்படின்னு செல்லக்கூடியவர்கள். கோயிலுக்கு போகாமல் சாமி கும்பிடாமல் என்னால் இருக்க முடியல, தன்னை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு லக்கணத்திலே சனி நின்றால். லக்கணத்திற்கு 2வது வீட்டில் சனி நின்றால் அந்த ஜாதகன் பணத்தை பற்றி யோசித்து கொண்டிருப்பார், பணத்தை பற்றி கணக்கு போட்டு கொண்டிருப்பார். பணம் சம்பாதிப்பது தான் இவருடைய குறிக்கோளாக இருக்கும். அதற்கு அப்புறம்தான் குடும்பம், அதற்கு அப்புறம்தான் சாப்பாடு. லக்னத்திற்கு 2வது வீட்டிலே சனி நின்றால் இந்த ஜாதகன் குடும்பம் சார்ந்து ஒரு கோயிலுக்கு போகிறாரு அப்படின்னா குடும்பம் நல்லா இருக்கணும், நான் அதிக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் இவர் வேண்டிக்குவார். லக்னத்திற்கு 5வது வீட்டில் சனி நின்றால் இயற்கையாகவே 5வது வீட்டில் சனி நிற்கக்கூடாது. ஏன்னா 5வது வீட்டில் சனி நின்றால் குலதெய்வ குற்றமாயிரும், பூர்வீக தோஷம், தன்னுடைய தாத்தா பாட்டங்காலத்திலிருந்தே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு அர்த்தம். அங்கே அந்த இடத்த எல்லாமே மந்தமாகிரும், குழந்தை பிறப்பை தாமதப்படுத்திடும். ஜாதகனுடைய மன எண்ணம் எல்லாமே பொறுமை சுலோதான் மந்தமாகிரும். அதனால தான் 5லே சனி இருக்கப்படாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரமே சொல்கிறது. லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் சனி நின்றால் அது கலத்தரஸ்தானம். இந்த ஜாதகன் என்ன பண்ணுவார் அப்படின்னா எதிர்பார்ப்பார், வரக்கூடிய வரன் அழகாக இருக்கணும், இளமையாக இருக்கணும், நல்லா வசதியாக இருக்கணும். இந்த ஜாதகன் எதிர்பார்ப்பார். எதிர்பார்க்கிற மாதிரி அந்த வரன் அமையாது. அப்புறமேட்டு கிடைச்சது ஒன்று அமைஞ்சது ஒன்றுன்னு தான் இவருக்கு திருமணம் நடக்கும். லக்னத்திற்கு 8வது வீட்டில் சனி நின்றால் இயற்கையாகவே 8ஆம் வீட்டில் சனி நின்றால் இளம் வயதிலேயே தன்னுடைய கற்புக்கு களங்கம் ஏற்படுத்தி விடும், கற்பு நிலையை கெடுத்து விடும். 8வது வீட்டில் சனி நிற்பது நீண்ட ஆயுள் உண்டு, ஆனால் உடம்புல மெயின் பாயிண்ட்லேயே கையை வச்சிடும். 8ஆம் வீட்டில் சனி நிற்பதும் 7ஆம் வீட்டில் சனி நிற்பதும் 5வது வீட்டில் சனி நிற்பதும் 2வது வீட்டில் சனி நிற்பதும் ஜென்ம லக்னத்தில் சனி நிற்பதும் அவங்களுடைய குணாதிசய எண்ணங்கள் இப்படி தான் இருக்கும். வாழ்க்கை துணை ஒரு பக்கம் இழுப்பாங்க, இவங்க ஒரு பக்கம் இழுப்பாங்க. இவங்களுடைய குணாதிசயங்கள் ஒரு மாதிரி போகும், அவங்களுடைய குணாதிசயம் ஒரு மாதிரி போகும். அதனால் இளம் வயதிலேயே இவங்களுக்கு திருமணம் ஆனாலும் பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி விடும். சரி, எப்போ தான் கல்யாணம் பண்ணுறது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 28 வயதுக்கு மேலே வரணும், ஒரு 30 வயதுக்கு மேலே வரணும். எல்லாமே அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம், உங்கள் குடும்ப தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வருமானம், இதெல்லாம் இருந்தால் தான் 1, 2, 5, 7, 8ஆம் வீட்டில் சனி நிற்பவர்கள் திருமணம் செய்ய வேண்டும். அப்படியே திருமணம் செய்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட குணாதிசயங்கள் இந்த சனி பகவான் உங்களை ஒதுக்கி கொண்டே இருப்பார். அப்போ என்ன பண்ணுறணும் அப்படின்னா வாழ்க்கை துணையை சந்தேகப்பட வைக்கும். உங்களிடம் இருக்கக்கூடிய குறையை இந்த சனி வெளிக்காட்டிக்காது. நான் நல்லவன் தான், நான் எந்த பிரச்சனையும் இல்லாதவன் அப்படின்னு இந்த சனி பகவான் காட்டிக்கும். ஆனால் வாழ்க்கை துணையை குறை சொல்லும், சந்தேகப்படும். இதுதான் சனி பகவான் ஏற்படுத்தக்கூடிய பலன். இதை எல்லோரும் அறிந்து புரிந்து வாழ்க்கையை நடத்தினால் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, கடன் வாங்கியும் பட்டினி அப்படின்னு வாழ்க்கை வாழ வேண்டியதுதான். இதுதான் தலையெழுத்து. இதை யாராலும் மாற்ற முடியாது. ஜோதிட சாஸ்திரமே இதுதான் சொல்லுது. அனுபவத்தில் பார்க்கும் போதும் மனிதர்களுடைய மக்களுடைய வாழ்க்கை நிலை இப்படி தான் இருக்குது. இதை அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்க. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும்.
உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.